ஹே கைஸ், இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்கோ அல்லது இந்த வீடியோவில் பேசப்படுற விஷயங்களோ அது ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் மேக் பண்ணப்பட்டிருக்குங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அல்லது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அதே போல் இந்த வீடியோ மூலிமா எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தையோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபரையோ அல்லது தனிப்பட்ட ஒரு சமூகத்தையோ குறிப்பிடுவதற்காக அல்ல அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பதிவு பண்ணிக்கிறோங்க. ஹே கைஸ், இன்றைக்கி சூப்பர்மேன் படத்துக்கு நான் போயிருந்தேங்க. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இது ரிவ்யூ கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த படத்துக்கு நான் போயிருந்தேன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது பிடிக்காது என்னோடய ஒப்பீனியன்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ ஹே கைஸ், நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் கேஸ்டிங் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ டேவிட் காரன்ஸ்வெட் இவர் தான் பார்த்திங்கன்னா சூப்பர்மேனாக பண்ணியிருக்காரு. ரெச்சல் ப்ரோஸ்னஹன், நிக்கோலஸ் ஹவுல்ட் இவர் தான் பார்த்திங்கன்னா வில்லனாக பண்ணியிருக்காருங்க. ஸோ எடி கேதிஜி, நாதன் ஃபிலியன், இசபெல்லா மெர்கட், ஜேம்ஸ் கன் டைரக்டருங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் பார்த்திங்கன்னா பீட்டர் சாஃப்ரன், சந்தல் நாக்வோ, லார்ஸ் பி வின்தர். ஸோ ஜேம்ஸ் கன்ங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மார்வல் ஃபேன்ஸுக்கு நல்லாவே தெரியுங்க. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் அந்த சீரீஸில் சில படங்கள் இவர் பண்ணியிருக்காரு. அதனாலேயே இந்த சூப்பர்மேன் படத்துக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு நியூ ஃபேஸ், அந்த சூப்பர்மேனுக்கு ஒரு புது ஃபேஸாக அறிமுகப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேவிட்ங்க சொன்ன மாதிரி இந்த டேவிட் காரன்ஸ்வெட் அப்படிங்கிற சூப்பர்மேனாக போட்டிருக்காங்க. படத்தோட ஸ்டோரிங்க. ஸோ படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, சூப்பர்மேனோட அம்மா அப்பாங்க. அவர் அம்மா அப்பா அவர் பூமிக்கு சின்ன வயசு ஆகிறப்போ அனுப்புகிறாங்க. அவர் அனுப்புகிறப்போ ஒரு வீடியோ ஃபைலையும் சேர்த்து அவங்க அனுப்பிடுறாங்க. அப்போ அந்த வீடியோ ஃபைல் பாதி தான் ப்ளே ஆகுதுங்க. பாதிக்கு மேலே ஒரு எரர் ஆயிருக்கு. ஸோ அந்த எரரான அந்த வீடியோவை வில்லன் பார்த்திங்கன்னா அதில் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த பேலன்ஸ் இருக்கிற வீடியோ மாற்றிடுறாரு. மாற்றி எல்லா நியூஸ் சேனல்ஸில், டிவிஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணிடுறாருங்க. அதாவது சூப்பர்மேனோட அம்மா அப்பா சூப்பர்மேனை பூமிக்கு அனுப்புனதுக்கான நோக்கம் பார்த்திங்கன்னா, நீ பூமியை ஆளணும், அங்கே நீ மனிதர்களை அடிமைப்படுத்தி நம்மளோட இனத்தை அங்கே நீ அதிகமாக்கி அந்த பூமியையும் நீ தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் உன்னை பூமிக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா சேனல்ஸ்லையும் ஃப்ளாஷ் பண்ணிடுறாங்க. ஸோ டோட்டல் வேர்ல்டேங்க, மொத்தம் உலகமும் பார்த்திங்கன்னா சூப்பர்மேனுக்கு எகென்ஸ்டாக மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த வில்லன் ஏன் இந்த மாதிரி பண்ணார், வில்லனோட நோக்கம் என்ன, அதே மாதிரி சூப்பர்மேன் இதுலேருந்து எப்படி அவர் இந்த ஒரு நோக்கத்துக்காக நான் இங்கே வரல, மக்களுக்கு நான் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதா வந்தேன் அப்படிங்கிறத அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதா மீதி ஸ்டோரிங்க. ஸோ படம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேக்டுங்க. படத்தில் இப்போது படத்தோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours 10 minutesங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 1 hour பக்கம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபைட் சீன்ஸு, நல்ல ஆக்ஷன் சீன்ஸு, அதுதாங்க ஃபுல்லாகவே. அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 30 minutesங்க. ஒரு 30 minutes கொஞ்சம் லைட்டாக மெதுவாக ஸ்டார்ட் அப் ஆச்சுங்க. அந்த ஆஸ் யூஷுவலுங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ. அதேமாதிரி ஃபஸ்ட்டு 30 minutes பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் அங்கே சிட்டிக்குள்ளே மக்களுக்கு அச்சுறுத்துகிற மாதிரியும், அது சூப்பர்மேன் சில சூப்பர் ஹீரோஸ் மக்களை அதுக்கிட்டேருந்து காப்பாற்றுற மாதிரியும் அந்த மாதிரிங்க மெதுவாக அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 30 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மெல்ல ஸ்டோரிக்குள்ளே வராங்க. அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது.
அதே மாதிரி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அந்த ஜெயிலேருந்து அவர் வெளியில் வருவார். அந்த சீன் பார்த்திங்கன்னா டோட்டல் தேட்டரே வந்துட்டு கூஸ்பம் சீனுங்க. அது மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. சரியான ஒரு சீனு. ப்ளஸ் அந்த சீனோட அந்த பிஜிஎம், அவங்க போட்டிருக்க பிஜிஎம்மோட செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு போனதே வந்துட்டு தெரியல. நல்ல ஒரு 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 ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேங்க. எந்த விதமான லேகு வந்துட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை. அதே மாதிரி இதில் அடல்ட் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 கிஸ்ஸிங் சீன்ஸ் மட்டும் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி வேறு எந்த விதமான ஒரு வல்காரிக் சீன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு படத்தில் இல்லைங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர்மேன் ஃபேன்ஸ், அந்த சீரீஸோட ஃபேன்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபேன்ஸு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் பிடிக்கும். கிளைமேக்ஸில் வந்துட்டு ஏன்னா இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றைக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்து 2 சூப்பர்மேன் வந்துட்டு இருக்காங்க, இதில் வந்துட்டு ஒரு க்ளோன் சூப்பர்மேன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ அது உண்மைதாங்க. இதில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோன் சூப்பர்மேன் வந்துட்டு இருப்பார். ஸோ அந்த சீன்ஸுமே வந்துட்டு ஓகே தாங்க. பட் அது அவ்வளோ பெரிய ஒரு சீனாக வந்துட்டு எனக்கு அது இருந்த மாதிரி ஒன்றும் பெருசாக தோணலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3D ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 3D தான் போயிருந்தேன். விஷுவல் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. எந்த சில ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், கலர்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த இன்டர்வல் சீனில் சூப்பர்மேன் அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிற சீன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஸாக இருக்கும். அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ சூப்பர் டாகுங்க, அதுவும் அந்த நாய் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த பெரிய ஸ்க்ரீன்லேங்க அட்லீஸ்ட்டு ஒரு 4K ஒரு ஐமேக்ஸ் அந்த மாதிரி எப்பிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா விஷுவல் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக தாராளமாக பார்க்குறவங்க பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க.